இந்த மயில் செஞ்ச செயலை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. அது என்னன்னு சொல்றேன், இந்த காணொலியை கடைசி வரையும் பாருங்க. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மயிலும் ஒரு காக்காவும் நல்ல நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்களாம். அந்த நட்பு எந்த அளவுக்குன்னா, அந்த மயில் பசின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அந்த காக்கா எங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த மயிலுக்கு உணவு கொண்டு வந்துரும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த மயிலும் பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு புறாவும் ரெண்டுமே சேர்ந்து வெளில போச்சுங்க. இதை பார்த்து அங்க இருந்த காக்கா நானும் உங்க கூட வரேன்னு கேட்க, பதிலுக்கு அந்த மயில் என்ன சொல்லுச்சுன்னா, உன் கலர் என்ன என் கலர் என்ன, நீலாம் எங்க கூட வந்தா எங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு திட்டி. இதை கேட்டு சோகமடைஞ்ச அந்த காக்கா பறந்து போயிடுச்சான். அந்த மயிலும் அழகான புறாவும் நடந்து போகும்போது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போற வழியில வேட்டைக்காரங்க வச்ச பொறியில அந்த மயில் மாட்டிக்கிச்சு. ரொம்ப சோகமடைஞ்சு அந்த மயில் புறா கிட்ட ஹெல்ப் கேட்க, அதுக்கு அந்த புறா என்ன சொல்லுச்சுன்னா, நீ மாட்டது மட்டும் இல்லாம என்னையே மாட்ட விட பாக்குறியா, நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. இதை கேட்டு அந்த மயில் என்ன நினைச்சதுன்னா, இதுவே என் நண்பன் காக்காவா இருந்தா அவன் உயிர் கொடுத்தாச்சு என்னை காப்பாத்திருப்பான். இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையுமே வெளிப்புற அழகுல மயங்கி நம்ம மேல உண்மையா அன்பு வச்சுக்கிறவங்கள மறந்துடுறோம். அதனால அழகை பார்க்காம அன்பை பார்த்து பழகுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க.